முன்னாடி இசைக்கிறான்னு போய் நொந்து நூலாகி அந்த புலிப்பால் வாங்குறதுக்கு போய் நிக்கணும். அது போய் நின்று கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டு தூக்கிடும் எழுப்பணும். அப்புறம் கேட்டா புலிப்பால் வாங்கணும் அப்படி தயாருங்க. நாட்டுப்பால் வீதியில கிடக்கு போடணும். அப்படி போனா அந்த மாதிரி ஒரு இசைக்கலைஞன். அது என்ன சொல்றதுன்னு தெரியல. தமிழகத்துக்கு யார் யாரோ பெருமை தேடி தந்திருப்பாங்க. ரஹ்மான் இஸ் எ கிரேட். உலகத்தின் கவனத்தை பூரா தமிழ். ரெண்டு விஷயம். புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களால் உலகம் புறம் தமிழனை இனம் கொண்டு உள்ளார். இங்கிருந்து இசை புயலால் உலகம் புறம் தமிழனை இனம் கொண்டு உள்ளார். ரொம்ப போய் நான் இப்போ யோசித்தேன், இனிமேல் பாட்டுக்கு நான் வரமாட்டேன். எப்படியாவும் உன்னை என் படத்தில் நடிக்க வச்சு நான் ஏதோ பொய்க்கு பேசல. இப்பயே நான் செஞ்சு முடிந்தேன். யூ மஸ்ட். ஏன்னா நீ பாட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும். உனக்கு ஜாதகம் எழுதப்பட்டிருக்கிறது, நீ நடிக்கிற. என்ன தீட்சண்யமான கண் பாருங்க. ஒரு விவேகானந்தருடைய கண் இருக்கு பாருங்க. அந்த ஸ்மைல்ல மோனாலிசாவுக்கு பொம்பளைக்கு சொன்ன ஆம்பளைகளை அதனால நானே ரகுமான் மன்னிச்சிரு. இத்தனை பேர் சபை சத்தியமாக இவருடைய சாட்சியாக நீ என் படத்தில் நடிப்ப, நான் வருவேன். நீ நடித்தான். பாட்டு கொடுக்க மாட்டேன் தெரியும். தலைவி துரிவ லண்டன் போயிடணும், அமெரிக்கா. அப்புறம் பார்த்தா சின்ன பசங்களாம் வேணும்னுவேன். அதுக்குதான் நானும் பார்த்து டைக்கு நல்லா டைட்டா ஜீன்ஸ் போட்டெல்லாம் வர்றேன். நானும் இந்த ஜெனரேஷன் தான் அது மாதிரி ஒத்துக்க மாட்டேங்க. அப்படி மறுபடியும் பார்க்கலாமா? பாடல் ரொம்ப அற்புதமா இருந்தது. இதனுடைய இயக்குனர் கலாபிரபு உண்மையிலே சின்ன பசங்க, ரொம்ப கெடிகார பசங்க, எல்லாரும் இளைஞர்கள் சேர்ந்துருக்கீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கு. நிச்சயம் படம் அறிவுபூர்வமாகவும் இதயபூர்வமாகவும் இருக்கும் என்பது இந்த பாடல்கள் சாட்சி. நான் ஹேட்ஸ் ஆஃப் யூ. பாக்யராஜ் ரெண்டு பேரும் they proved in their life, but இந்த ஜெனரேஷனில் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. கூட சேர்ந்த நானும் இம்ப்ரூவ் பண்ணி வருவேன். நன்றி, வணக்கம்.